கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்குமே கர்த்தருடைய சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனால் நம்மளால் சில நேரங்கள் முடியாமல் போயிடும். 1 மணி நேரம் ஜெபித்தாலே அது நமக்கு பெரிய திருப்தியாக நம்மளுடைய வாழ்க்கையில் அமைந்து விடுகிறது. ஆனால் பல தேவ மனிதர்கள், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களுடைய சாட்சியையும் அவர்களுடைய வாழ்க்கை புத்தகங்களையும் எடுத்து படிக்கும்போது அவர்கள் 8 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம், ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு சில தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள் 2 நாட்கள் கதவை மூடிக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எனக்குள் எழும்பினதான கேள்வி, நம்மளால் சில மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பதே நமக்கு மிகவும் போராட்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் எப்படி இந்த தெய்வ மனிதர்கள் எல்லாம் இவ்வளவு மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி பல காரியங்களை நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். என்னுடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நான் சில காரியங்களை நான் கேட்டுக்கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு வசனத்தின் மூலமாக ஒரு காரியத்தை எனக்கு தெரியப்படுத்தினார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கர்த்தர் மோசேயின் இடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி மோசேயை மலையின் மேலே ஏறி வருமாறு அழைப்பு கொடுக்கிறார். 24ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் பார்க்கலாம். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் கர்த்தர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். இந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்க. கர்த்தர் மோசேயின் இடத்துல பேச வேண்டும், மலையின் மேல வா மோசே என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசே மலையின் மேல போயிட்டாரு. போன உடனே மேகஸ்தம்பமாக கர்த்தரும் அந்த இடத்தில் வந்து விட்டார். 6 நாட்கள் மோசே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, மோசே மலையின் மேலே போயிருக்கும் போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கக்கூடும்? சாப்பாடு கிடைச்சிருக்குமா? தண்ணி கிடைச்சிருக்குமா? அல்லது அங்கே வெளிச்சம் இருந்திருக்குமா? இரவு நேரங்களில் வெளிச்சம் இருந்திருக்காது, பூச்சிகள் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் மோசே மலையின் மேல் 6 நாட்கள் காத்திருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு இங்கு தெரியப்படுத்துகிறது. கர்த்தரும் வந்து விட்டார். மோசே போன உடனே மேகஸ்தம்பமாக கர்த்தரும் வந்து விட்டார். ஆனால் கர்த்தர் மோசையின் இடத்துல பேசவில்லை. 7 நாள் மோசையை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். அந்த காத்திருப்பினுடைய முடிவில் தான் கர்த்தர் 7ஆம் நாளில் மேகத்திலிருந்து கர்த்தர் கூப்பிட்டார் என்று சொல்லி அந்த கடைசி வசனத்தினுடைய வரிகளை நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்தில் 7ஆம் நாளில் அவர் மேகத்திலிருந்து கூப்பிட்டார், மோசையை நோக்கி கூப்பிட்டார். அப்போ 6 நாட்கள் மோசையை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார். 7ஆம் நாளில் கர்த்தர் கூப்பிடுகிறார். இன்னைக்கு பல நேரத்தில் நாம என்ன நினைக்கிறோம்னா, போய் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் நம்மளிடத்துல பேச வேண்டும், அல்லது 1 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார்ந்த உடனே கர்த்தர் நம்மளிடத்துல பேச வேண்டும் என்று சொல்லி பல எதிர்பார்ப்புகளோடு போய் உட்காருவோம். ஆனால் கர்த்தர் பேசுறதில்லை. போகிறோம், நம்மளுடைய பிரச்சனை என்ன, நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்கள் என்ன, அதை மட்டும் கர்த்தரிடத்துல நம்ம சொல்லிட்டு வந்துடுறோம். இதனால கர்த்தருடைய சத்தத்தை நாம கேட்கல. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டோமானால் அந்த இடத்தை விட்டு நம்மளால வெளியில வர முடியாது. அவர் பேசுவாரு, நம்ம பேசுவோம், அவர் பேசுவார். இப்படி மாறி மாறி நாம் இருவருமே பேசிக்கொண்டேதான் இருப்போம். அது நாட்கள் போகிறதே தெரியாது. இப்படிதான் மோசேயும் பல மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான், பேசினான் என்று சொல்லி எல்லாம் நாம் பல காரியங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னா, இங்க நான் ஹலோ அப்படின்னு சொன்னேன்னா நீங்க ஹலோ அப்படின்னு சொல்லுவீங்க. திரும்ப நான் இங்க இருந்து ஏதாவது பேசினாதான் அங்கிட்ட இருந்து உங்க சைட்ல இருந்து ஆன்சர் வரும். ஆனா நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு இங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா என்னால பேச முடியுமா? அவங்க லைன்ல இல்ல போல அப்படின்னு சொல்லி ஃபோனை நாம கட் பண்ணிட்டு போயிடுவோம். இதை தான் நம்ம பண்ணுவோம். அதே போலதான் நாம மட்டுமே பேசுறதுனால நமக்கு என்ன ஆகலைன்னா பல மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார முடியல. ஜெபம்னு போயிட்டோம்னா அந்த இடத்துல கர்த்தரும் நம்ம கூட பேசணும், தேவன் நம்ம கூட பேசணும். தேவன் பேசாம நம்ம ஒரு ஜெபத்தை மட்டும் பண்றோம் அப்படின்னா அந்த ஜெபங்கள் சில மணி நேரங்கள் மட்டுமே அது போகும். ஆனா அதுவே கர்த்தரும் பேச ஆரம்பித்து விட்டால் அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அது பல மணி நேரங்கள் அந்த ஜெபங்கள் நீண்டு கொண்டே போகும்.
அப்போ கர்த்தர் பேசணும்னா முதல்ல நாம செய்ய வேண்டியது என்னன்னா காத்திருக்கணும். கர்த்தர் உடனே எல்லாம் பேசிட மாட்டார். போய் முதல்ல அவர் சமூகத்தில் காத்திருக்க பழகி கொள்ளுங்கள். முதல்ல காத்திருங்க. 1 நாள் 2 நாள் காத்திருங்க. அவர் பேசுற வரைக்கும் ஆண்டவரே நீங்க பேசுங்க, உமக்காக காத்திருக்கேன்னு சொல்லி அவருடைய பிரசனத்துக்குள்ள நில்லுங்க. கர்த்தர் வந்து விடுகிறார், ஆனா அவர் பேசுறதுக்கு தான் கொஞ்சம் தாமதங்கள் ஆகும். ஏனென்றால் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். இவன் உண்மையாலுமே நான் பேசணும்னு வாஞ்சையில இருக்கானா, அந்த எதிர்பார்ப்புல இருக்கானா என்று சொல்லி கர்த்தர் நம்மளிடத்துல பார்க்கிறார். அப்ப நம்ம பல மணி நேரங்கள் நம்ம ஜெபத்தை நீட்டணும் அப்படின்னா முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவர் பேசுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவர் பேச ஆரம்பிச்சுட்டா அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆயிடும். அது 2 நாட்கள் 3 நாட்கள் உங்களுடைய ஜெபம் போயிட்டே இருக்கும். அந்த கான்வர்சேஷனை விட்டு உங்களால வெளியில வரவே முடியாது. இப்படி நம்ம காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய ஜெபங்கள் பல மணி நேரங்கள் ஆகும் என்பதை நாம் இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் இந்த வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படியாக உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.